ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி செட்டிநாடு ஸ்டைலில் திருக்கை கருவாட்டு குழம்பு எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வெந்தயத்தையும் பொரிய விடலாம். நல்லெண்ணெய் சேர்த்தா தான் கருவாட்டு குழம்பெல்லாம் நல்லா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இல்லைனாலும் பரவாயில்ல. வெந்தயம் பொரிஞ்சதும் 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கூடவே 3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும், அப்போ தான் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாம் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அது வதங்கிட்டு இருக்கட்டும். இப்போது 5 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகையும் சேர்த்து கொஞ்சம் கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிடுச்சு. இது கூடவே 4 தக்காளியையும், பழுத்த தக்காளியாக இருக்கணும், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் வதங்கிட்டு இருக்கும்போது அரைச்சி வச்சுருக்க மசாலாவையும் இதில் நம்ம ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூளையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். இது எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போது நம்ம மசாலாவை ஆட் பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1.5 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூளையும் நான் சேர்த்துருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். இது எல்லாம் நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் எண்ணெயிலேயே வதக்கிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. கலர் சேஞ்ச் ஆகி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு லெமன் சைஸ் அளவு புளியை ஊற வச்சுட்டு கரைச்சிட்டு சேர்த்துடலாம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதிக்க விடலாம். இதுக்கு இடையில் 100 கிராம் கருவாடை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அப்போ தான் அதில் உள்ள உப்பெல்லாம் நமக்கு வெளியேறும். இப்போ இதை கொதிக்க விட்டுடலாம். பாருங்கள், குழம்பு கொதி வந்துருச்சு. இப்போது நம்ம ஊற வச்சுருக்க கருவாடை எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அதிக நேரம் ஊற வைக்கணும் தேவையில்லை. 5 நிமிஷம் இல்லைன்னா 10 நிமிஷமே போதும். பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு குழம்பு நமக்கு சூப்பராக வந்திருக்கு. சூடான சாதத்தில் இதை ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். சூடான சாதம் சுட சுட இருக்குது. இதில் இந்த கருவாட்டு குழம்பு ஊற்றிடலாம்.